ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கொஞ்சம் ஹெல்த்தியான ஒரு குழம்பு வெரைட்டி. அது பார்த்திங்கன்னா மருந்து குழம்பு. இந்த மருந்து குழம்பு பார்த்திங்கன்னா சளி பிடிச்சிருக்கும் போதோ, காய்ச்சல் இருக்கும் போதோ, வாய் ரொம்ப கசப்பாக இருக்கும் போதோ, தொண்டை வலி இருக்கும் போதெல்லாம் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் மசாலா அரைக்கணும். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை, ஒரு 3 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக வந்து சுக்கு, ஒரு 10-15 பெரிய சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ பாருங்கள், நான் பேன் வச்சுருக்கேன். பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் இந்த காஞ்ச மிளகாய், தனியா, மிளகு, சீரகம், ஓமம் இதை மட்டும் போட்டுடலாம். சுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். இதை போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா வாசற அளவுக்கு வறுத்து எடுத்தாச்சு. இப்போ வறுத்த இதில் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வெங்காயம், இந்த பூண்டு, கருவேப்பிலை இதை 3ஐயும் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். இப்போது அந்த வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம அந்த சுக்கு கொஞ்சம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை தட்டி போட்டுருணும். அப்படியே போட்டோம் மிக்சியில் அரைப்படாது. இதையும் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் இது மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன். இப்போ இது தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இன்னொரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 5-6 வெந்தயம் போட்டுடலாம். இது நல்லா கொஞ்சம் பொரியட்டும். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 15 சின்ன வெங்காயம், நல்லா கொஞ்சமாக பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை இதை போட்டு வதக்கிக்கலாம். இதுக்கு பூண்டு நிறையா போட்டால் நல்லாயிருக்கும். அதேமாதிரி சின்ன வெங்காயம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக நான் பெருங்காய பொடி போடுறேன். பெருங்காய பொடி போட்டு ஒரு 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்கிருச்சு. இப்போது நான் புளி பார்த்திங்கன்னா கரைச்சி வச்சுருக்கேன், இதை ஊற்றிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி வச்சுருக்கேன், போட்டுடலாம். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். நான் கல் உப்பு போடுறேன். இந்த புளியை பச்சை வாசனை போக கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிக்கிச்சு. இப்போ நம்ம அந்த அரைச்ச அந்த விழுதை ஊற்றிக்கலாம். அது நல்லா எவ்வளோக்கு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா நைஸாக இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து உங்களுக்கு திக்னஸ் எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது ஓரளவுக்கு திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து இந்த அளவுக்கு திக்காயிருச்சு. உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு இது பண்ணி இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம செஞ்ச இந்த மருந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டியோ ஒரு வாரத்தில் ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.